ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டிலே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு முறை கட்டாயம் சாப்பிட வேண்டிய, இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் சாப்பிட வேண்டிய உளுந்தங்களி, மிகவும் சத்தான கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இந்த உளுந்தங்களி செய்கிறதுக்காக 200 கிராம் முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். முழு கருப்பு உளுந்து கிடைக்காதவங்க உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் இந்த தோலோட இருக்க உளுந்தில் இந்த களியை செய்யுங்க. இந்த உளுந்து கிடைக்காதவங்க வேணால் வெள்ளை உளுந்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோலோட இருக்க உளுந்தில் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ எல்லா கடைகளையுமே இது மாதிரி அச்சுக்கெல்லாம் நமக்கு கருப்பட்டி ஈஸியாக கிடைக்குது. இந்த களிக்கு 400 கிராம் கருப்பட்டி இது மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த களிக்கு நீங்கள் கருப்பட்டி மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மண்டவெல்லம், நாட்டு சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 50 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தங்களிக்கு பச்சரிசி எதுக்குன்னு பார்க்குறீங்களா? உளுந்தோட தன்மை ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கிறதுனால அந்த வலுவலுப்பு தன்மையும் குறையும், இந்த களியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் அரிசி சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், இது கிட்டத்தட்ட 200 ml வரும். முடிஞ்ச வரைக்கும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். முதல்ல நாம் இந்த கருப்பட்டியை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் நிறைய தூசி, கல், மண்ணெல்லாம் இருக்கும். இந்த கப் அளவில் நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். 1 கப் உளுந்துக்கு 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த கருப்பட்டியில் நம்ம 4 கப் அளவு தண்ணி சேர்த்து கருப்பட்டி கரைஞ்சோடனே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி களியை நம்ம இந்த கருப்பட்டி தண்ணியில் தான் கிளறி எடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கருப்பட்டி பாகை நம்ம வடித்து எடுத்துடலாம். வடித்ததுக்கப்புறம் எவ்வளோ தூசு இருக்குதுன்னு காட்டுறேன். பாகை வடித்தாச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ தூசு மண்ணாக இருக்குது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை வறுத்தரலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த உளுந்தை வறுத்தரலாம். உளுந்து நல்லா கருப்பு கலரில் இருக்கிறதுனால நல்லா வறுபட்டுருச்சான்றது நமக்கு தெரியாது. ஒரு 5 நிமிஷம் வறுத்திங்கன்னா இந்த உளுந்துலேருந்து நல்ல ஒரு மணம் வரும். அப்போ நம்ம இந்த உளுந்தை மாற்றி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உளுந்துலேருந்து நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. உளுந்தை எடுத்து ஆற வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் சேர்த்து அரிசியும் பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துக்கலாம். அரிசியும் நல்லா கலர் மாறிடுச்சு. இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அரிசியும் உளுந்து நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு குறகுறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த களி செய்கிறக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை சேர்த்துக்கலாம். இது அடுப்பில் வைக்காமல் முதல்ல நம்ம இந்த மாவை நல்லா கரைச்சிக்கலாம். நாம் வடித்து எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாகை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, இந்த பாகு சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சு கலக்கிறேன். உங்களுக்கு பாகு ஆறி இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் கூட நல்லா கலந்து கட்டி இல்லாமல் இந்த மாவை கலந்துக்குங்க. நீங்கள் இந்த மாவை மட்டும் கட்டிப்படாமல் கலந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த உளுந்தங்களி செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம எடுத்துக்கிட்ட 1 கப் உளுந்துக்கு நம்ம வடித்து வச்சுருக்க 4 கப் கருப்பட்டி தண்ணி கரெக்டாக இருக்கும். மாவை கட்டியே இல்லாமல் எல்லா தண்ணியும் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த கடாயை வச்சு உளுந்தங்களி கிளற ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த களியை செய்ய ஆரம்பிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த களி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கரண்டி எடுக்காமல் கிளறி விட்டே இருந்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் உளுந்து மாவு நல்லா வெந்து திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி எடுத்தாவே மிகவும் ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி ஆயிரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். உளுந்து லட்டு செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் வயசாக ஆக நம்மளோட எலும்பு, மூட்டு எல்லாம் ரொம்ப பலகீனமாக ஆரம்பிக்கும். இந்த கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த கருப்பு உளுந்தை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிறது தடுக்கப்படும். அதனால் வாரத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு வகையில் உங்கள் உணவில் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ உளுந்து மாவு நல்லா வெந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டே இருங்க. நம்ம ஊற்றின நல்லெண்ணெயெல்லாம் இந்த மாவு நல்லா இழுத்துக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் களி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா
நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கிச்சு இந்த களி. இன்னொரு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த களி அல்வா பதத்தில் இருக்குது. வெதுவெதுப்பான சூட்டில் இந்த அல்வா பதத்தில் இருக்க உளுந்தங்களியை சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த களியை நீங்கள் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சே சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் இருக்கும். வெதுவெதுப்பான சூட்டில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த களி ஆற நல்ல திக்காயிரும். 1 பங்கு உளுந்துக்கு 2 பங்கு கருப்பட்டி சேர்த்துருக்கோம். நல்லா தூக்கலான இனிப்புலையே இருக்கும். வெதுவெதுப்பான சூட்டில் கொடுங்க, நம்ம வீட்டு சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மிகவும் ஆரோக்கியமான கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. இந்த களியை எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வளரும் குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவுப் பொருள் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்டிலே இருங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.